பாகிஸ்தானும் சீனாவும் இப்பொழுது ஒருமித்து செயற்பட தீர்மானித்திருக்கிறது. சீன அதிபர் ஒருவர் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றியிருக்கின்றார். பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு என்பது இமயமலையை விட உயர்ந்தது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் குறிப்பிட்டிருக்கின்றார். சீன அதிபர் ஜின்பிங் 2 நாள் பயணமாக பாகிஸ்தான் சென்றார். அவர் அந்த நாட்டின் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசினார். பேச்சின் தொடக்கத்தில் அவர் சீனாவின் 130 கோடி மக்கள் சார்பில் பாகிஸ்தான் சகோதர மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசுகையில் அவர் கூறியதாவது, பாகிஸ்தானும் சீனாவும் சந்தித்த போராட்டங்கள் தான் அவற்றின் இதயங்களையும் மனங்களையும் ஒன்றிணைத்தன. பீஜிங்கும் சீனாவும் ஒருவருக்கொருவர் மகத்தான ஆதரவாக இருந்து வருகிறோம். இந்த ஆண்டு நான் மேற்கொண்டுள்ள முதல் வெளிநாட்டு பயணம் உங்கள் நாட்டுக்குத்தான். ஆனால் பாகிஸ்தான் எனக்கு அறிமுகம் இல்லாத நாடு அல்ல. தீவிரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய போரில் பாகிஸ்தான் முன்னணியில் நின்றுள்ளது. பாகிஸ்தானில் பழங்குடி பகுதிகளின் முன்னேற்றத்துக்கும் மறுகட்டுமானத்துக்கும் நாங்கள் உதவுவோம். இந்த பயணத்தின் போது நானும் ஜனாதிபதி மம்னூன் ஹுசைன், பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆகியோரும் சீன பாகிஸ்தான் உறவை எல்லா சூழலுக்கும் ஏற்ற கொள்கை ரீதியிலான கூட்டுறவாக உயர்த்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளோம். பாகிஸ்தான் தனது இறையாண்மையை, பிரதேச ஒருமைப்பாட்டை, கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கு கொண்டுள்ள உறுதியை நாங்கள் ஆதரிக்கிறோம். பாகிஸ்தான் சீன உறவு இமயமலையை விட உயர்ந்தது, பெருங்கடலினும் ஆழமானது, தேனினும் இனிமையானது. சீன மக்கள் பாகிஸ்தான் மக்களை நல்ல நண்பர்களாக, நல்ல கூட்டாளிகளாக, நல்ல சகோதரர்களாக கருதுகின்றனர். சீனாவை முதலாக ஒரு நாடாக அங்கீகரித்த நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். சீனாவுடன் முதலில் தூதரக உறவு வைத்துக் கொண்ட முதல் இஸ்லாமிய நாடும் பாகிஸ்தான் தான். பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் போர்த்திறம் சார்ந்த தகவல் பரிமாற்றங்களை பராமரிக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை சீனா ஆதரிக்கிறது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளும் மரபுசாரா அச்சுறுத்தல்களை சந்திப்பதிலும் பாகிஸ்தானின் திறனை சீனா உயர்த்தும். இவ்வாறு அவர் கூறினார். முன்னதாக ஜின்பிங் பாகிஸ்தான் பாராளுமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். அவரை பிரதமர் நவாஸ் ஷெரீப், சபாநாயகர் ஆயாஸ் ஜாதிக், செனட் சபை தலைவர் மியான் ராஜா ரப்பானி வரவேற்றனர். பாகிஸ்தான் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசிய முதல் சீன அதிபர் ஜின்பிங் தான். ஜின்பிங்கிற்கு நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான நிஷான்-இ பாகிஸ்தான் விருதை ஜனாதிபதி மம்னூன் ஹுசைன் வழங்கி சிறப்பித்தார். மேலும் சீன அதிபரை கௌரவித்து அவர் மதிய விருந்தும் அளித்தார். இதில் பிரதமர் நவாஸ் ஷெரீப், மந்திரிகள், மாகாண முதல் மந்திரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேவேளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் சீனா விமான நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை வெளிப்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டிய சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தின் தஷ்குர்கானில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை சீனா வெளிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு நுழைவதற்கு முன்னதாக இருக்கும் தஷ்குர்கான் நகர் மிகவும் முக்கியமான பகுதியாகும். சீனா விமான போக்குவரத்து என்ஜினியரிங் கன்சல்டிங் கம்பெனியைச் சேர்ந்த நிபுணர்கள் கடந்த வாரம் தஷ்குர்கான் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். அங்கு விமான நிலையம் அமைக்கும் பகுதியினை தேர்வு செய்ய மும்முரம் காட்டினர். கடல் மட்டத்துக்கு மேல் 3200 மீட்டர் உயரத்தில் விமான நிலையத்தை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது என்று சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. சீனா ஏற்கனவே கடல் மட்டத்திலிருந்து மிகவும் உயரமான விமான நிலையங்களை கொண்டுள்ளது. ஏற்கனவே கடல் மட்டத்துக்கு மேல் 2480 மீட்டர் உயரத்தில் விமான நிலையம் அமைத்துள்ளது. ஆனால் ஜின்ஜியாங் மாகாணத்தில் இவ்வளவு உயரத்தில் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். விமான நிலையமானது குறிப்பிட்ட பகுதிகளை உள்ளடக்கி இருக்கும் வகையில் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. காரோஹோரம் நெடுஞ்சாலையில் உள்ள தஷ்குர்கான் நகரில் சுமார் 50,000க்கும் மேலான மக்கள் வாழ்கின்றனர். மேலும் வர்த்தக நகராகவும் அது விளங்குகிறது. CPEC எனும் சீன பாகிஸ்தான் பொருளாதார சாலை திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு, எரிசக்தி, தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட ஆர்வமாக உள்ளன. சீனாவின் மேற்கு பகுதியையும் பாகிஸ்தானின் தென்மேற்கில் உள்ள கிவதார் துறைமுகத்தையும் இணைக்கும் சீனா பாகிஸ்தான் புதிய திட்டத்தில் முக்கிய நகராக தஷ்குர்கான் அமையும் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தான் சீனாவின் $46 பில்லியன் மதிப்பிலான முதலீட்டை கொண்டாடுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் தாலிபான் இயக்கத்தினர் முதல் முறையாக ஒரு ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ஏவுகணைக்கு உமர் 1 என பெயரிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தாலிபான் தீவிரவாதிகள் உமர் 1 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்தது என்று வீடியோவுடன் செய்தி வெளியிட்டுள்ளனர். உமர் 1 என்ற தலைப்புடன் தாலிபான் தீவிரவாதிகள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். தீவிரவாதிகள் ஏவுகணை ஏவுவதற்கு முன்னதாக உதிரிப்பாகங்களை இணைக்கும் பணியும் வீடியோவில் பதிவாகியுள்ளது என்று செய்தி வெளியாகியுள்ளது. இது எங்களால் வடிவமைக்கப்பட்டது என்று பாகிஸ்தான் தாலிபான் தீவிரவாதிகள் தெரிவித்துள்ளனர். ஏவுகணையை சூழ்நிலைக்கு ஏற்ப சேர்த்துக் கொள்ளவும் பிரித்துக் கொள்ளவும் முடியும் என்று தாலிபான் தீவிரவாத இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் முகமது குரசானி தெரிவித்துள்ளார். விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட ஏவுகணையின் திறனானது எதிரிகளுக்கு மிகவும்
அதிர்ச்சியாக இருக்கும் என்றும் தாலிபான் தெரிவித்துள்ளது. கடவுளின் ஆசையுடன் எங்களுடைய எதிரிகள் ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும் என்று குரசானி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தாலிபான் இயக்கத்தின் தொழில்நுட்ப பிரிவானது விசேஷ ஆயுதங்களையும் வடிவமைப்பு செய்துள்ளது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய பயனை அடைய எங்களுடைய படைக்கு பயிற்சி அளித்து வருகிறோம். தற்கொலை வாகனம், கையறை குண்டு உள்ளிட்டவற்றில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம் என்றும் தாலிபான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு தினமும் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று பாடி வருகிறது. ஆனால் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற பாகிஸ்தானின் கூற்று மிகவும் பொய் என்றே அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் தெளிவுபடுத்துகிறது. பாகிஸ்தானில் தீவிரவாத இயக்கம் ஏவுகணை பரிசோதனை செய்துள்ளது என்பதே ஒரு உதாரணம். இதற்கிடையே மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட தீவிரவாதி ஹபீஸ் சயீதை பாகிஸ்தான் அரசு சுதந்திரமாக தெரியவிட்டுள்ளது. உலக நாடுகள் தீவிரவாதி என்று அறிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் பாகிஸ்தான் அரசு மெத்தனம் காட்டி வருகிறது. ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் அடிக்கடி தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெறுவது வழக்கம். இந்த தற்கொலை படை தாக்குதல்கள் எப்பொழுதும் மக்களை குறிவைத்தே நடத்தப்படுகிறது என்பதுதான் கவலைக்குரிய விடயம். அதிலும் குறிப்பிடத்தக்க அளவு பொதுமக்கள் இதில் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த வகையில் இந்த வாரத்தில் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற ஒரு தற்கொலை படை தாக்குதலில் 33 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100க்கும் மேற்பட்டோர் பட்டியலிருந்து மேலும் சிலர் இறக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. அமெரிக்காவில் நியூயார்க் உலக வர்த்தக மையத்திலும் வாஷிங்டன் பென்டகன் ராணுவ தலைமையகத்திலும் பின் லேடன் தலைமையிலான அல்-கைதா தீவிரவாதிகள் விமானங்களை மோதி 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி நடத்திய தாக்குதல்களில் 3000க்கும் மேற்பட்டோர் கொன்று குவிக்கப்பட்டனர். இந்த அல்-கைதா தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தந்து வந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. அங்கு தாலிபான்களை ஆட்சியிலிருந்து அகற்றி ஹமீத் கர்சாய் தலைமையில் அரசு அமைக்கப்பட்டது. தற்போது அங்கு ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடத்தப்பட்டு அஷ்ரப் கனி அதிபராக உள்ளார். ஆப்கானிஸ்தான் படையினருடன் நேட்டோ படையினரும் இணைந்து அங்கு பாதுகாப்பினை கவனித்து வருகின்றனர். ஆனாலும் அங்கு தீவிரவாத குழுக்களை இன்னும் கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. அவ்வப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்து அரசுக்கு பெரும் சவாலாக திகழ்கின்றனர். இந்நிலையில் நங்கர்ஹார் மாகாணத்தின் தலைநகரான ஜலாலாபாத் நகரில் உள்ள காபூல் வங்கிக்கு உடலில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்தார். அவர் வங்கியின் முன்பாக தான் உடலில் கட்டி வந்த வெடிகுண்டுகளை கண் இமைக்கும் நேரத்தில் வெடிக்கச் செய்தார். அப்போது பலத்த சத்தத்துடன் குண்டுகள் தொடர்ந்து வெடித்தன. இதில் தங்கள் சம்பளத்தை எடுப்பதற்காக வந்திருந்த அரசு ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். குண்டுவெடிப்பில் சிக்கியவர்கள் ஓலமிட்டனர். பலர் அங்குமிங்கும் ஓடினர். எங்கும் பதற்றம் நிலவியது. இந்த குண்டுவெடிப்பில் 33 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். சம்பவ இடம் போர்க்களம் போல காணப்பட்டது. எங்கு பார்த்தாலும் மனித உடல் உறுப்புகள் சிதறி கிடந்தன. இது தொடர்பாக நங்கர்ஹார் சிவில் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் நஜீப் கமவால் கூறுகையில், இதுவரை 33 பேர் பலியாகியுள்ளனர். மருத்துவமனையில் நெருக்கடி நிலையை அமுல்படுத்தி உள்ளோம். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை மோசமாக இருக்கிறது. அவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். சம்பவத்தை நேரில் கண்ட முகமது அய்யூப் என்பவர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், வங்கியின் முன்பாக குண்டுவெடிப்பு நடந்தபோது அங்கு ஏராளமானோர் இருந்தனர். டஜன் கணக்கில் உயிர் பலி நடந்திருக்கும். சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக வரவில்லை. காயமடைந்தவர்களை மக்களே மீட்டு கார்களிலும் ஓட்டோ ரிக்ஷாக்களிலும் மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் சென்றனர் என கூறினார். இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டோல்லி பாப்பா வழிபாட்டு தலத்தில் சைக்கிள் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததாக தகவல்கள் கூறின. இதில் 2 குழந்தைகள் படுகாயமடைந்தன. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது 2 அல்-கைதா தலைவர்கள் கொல்லப்பட்டதோடு சேர்த்து 2 பிணை கைதிகளும் கொல்லப்பட்டதனை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஏற்றிருக்கின்றார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடந்த ஜனவரி மாதம் அல்-கைதா கட்டிட வளாகம் மீது அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியது. அதில் அல்-கைதா தலைவர்களாக பணியாற்றி வந்த 2 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுடன் சேர்ந்த 2 பிணை கைதிகளும் தவறுதலாக பலியானதாக தெரியவந்துள்ளது. இத்தகவலை அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்தது. இந்த செயலுக்கு தானே முழு பொறுப்பு ஏற்றுக் கொள்வதாக அதிபர் ஒபாமா கூறினார். பலியான பிணை கைதிகளின் குடும்பங்களுக்கு அவர் இரங்கல் தெரிவித்தார். This morning, I want to express our grief and condolences to the families of 2 hostages. One American, Dr. Warren Weinstein, and an Italian, Giovanni Laporto. அந்த கட்டிடத்தில் அப்பாவிகள் யாரும் இல்லை என்று கருதி உளவு தகவல் அடிப்படையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். Warren and Giovanni were aid workers in Pakistan, devoted to improving the lives of the Pakistani people. After Warren was abducted by Al-Qaeda in 2011, I directed my national security team to do everything possible to find him
and to bring him home safely to his family. கொல்லப்பட்ட பிணை கைதிகளில் ஒருவர் அமெரிக்காவைச் சேர்ந்த தொண்டு நிறுவன ஊழியர் வாரன் வெயின்ஸ்டீன் ஆவார். அவர் 2011ஆம் ஆண்டில் அல் கைதாவால் கடத்தப்பட்டு பிணை கைதியாக இருந்தார். மற்றொருவர் இத்தாலி நாட்டு தொண்டு நிறுவன ஊழியர் கியோவன்னில்லோ போட்டோ ஆவார். அவர் 2012ஆம் ஆண்டிலிருந்து பிணை கைதியாக இருந்தார். கொல்லப்பட்ட அல் கைதாவைச் சேர்ந்த அமெரிக்கர்கள் அகமது ஃபரூக், ஆதம் கடான் என்று தெரியவந்துள்ளது. இவர்களில் ஆதம் கடான் பல்வேறு அல் கைதா வீடியோ படங்களில் தோன்றியவர். அவரை அமெரிக்க FBI போலீஸ் இதுவரை தேடி வந்தது. பிரேசிலில் அரையிறுதி போட்டியொன்றின் பொழுதோ மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் துடிதுடித்து பலியாகி இருக்கின்றார்கள். அதே போன்று எகிப்தில் 2012ஆம் ஆண்டு கால்பந்தாட்ட போட்டியொன்றின் பொழுதோ மிக பெரும் கலவரம் வெடித்தது. இதில் 74 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இதில் சம்பந்தப்பட்டவர்களின் மறு விசாரணையின் அடிப்படையில் 11 பேருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரேசில் நாட்டின் சாவோ போலோ நகரில் கொரிந்தியன்ஸ் பேண்ட் கிளப்பின் தலைமையிடத்தில் நடந்த அரையிறுதி போட்டியின் போது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்களும் காவல்துறையும் தெரிவித்துள்ளது. அங்குள்ள ஜீவன் என்ற இணையதளத்தில் வெளியாகியுள்ள முதற்கட்ட தகவலின்படி கடந்த சனிக்கிழமை இரவு கால்பந்து மைதானத்துக்குள் புகுந்த ஆயுதமேந்திய 2 மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் 8 பேரை மண்டியிடச் சொல்லி சுட்டு வீழ்த்தியதாகவும், இந்த கொடூர தாக்குதலில் 7 பேர் சம்பவ இடத்திலும் ஒருவர் மருத்துவமனையிலும் உயிரிழந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்துள்ளார். எகிப்து தலைநகரான கெய்ரோவில் உள்ள ஃபோர்ட் சயீத் கால்பந்தாட்ட மைதானத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு 2 பிரபலமான கிளப் அணிகளுக்கிடையில் விறுவிறுப்பான பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இறுதியில் ஒரு அணி தோற்றபோது உணர்ச்சி வசப்பட்ட அந்த கிளப் அணியின் ஆதரவாளர்கள் கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைமைச் செயலகம் மற்றும் போலீஸ் கிளப் அலுவலகங்களை விரைத்தனமாக சூறையாடி தீ வைத்து எரித்தனர். இந்த கலவரத்தில் 74 பேர் பலியாகினர். இதனையடுத்து எகிப்தில் இனிமேல் கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறக்கூடாது என சுமார் 2 ஆண்டு காலத்துக்கு அரசு தடை விதித்தது. இந்நிலையில் இந்த கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 70 பேருக்கு எதிராக நடைபெற்ற வழக்கில் 21 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த விசாரணை ஒழுங்கான முறையில் நடைபெறவில்லை. எனவே மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தன. இதனையடுத்து நடைபெற்று வந்த மறு விசாரணையில் குற்றவாளிகளில் 11 பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி முகமது அல் ஹசைத் தீர்ப்பளித்தார். மீதமுள்ள 9 போலீசார் உள்ளிட்ட இதர குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்பது தொடர்பாக அடுத்த மே மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக கடலில் படகு விபத்துக்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இதற்கு காரணம் அகதிகளாக ஒவ்வொரு நாடுகளிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதுதான். ஆனாலும் இந்த பயணங்கள் அவ்வளவு சௌகரியமானதாக பாதுகாப்பானதாக அமைவதில்லை. இடைநடுவே நடுக்கடலில் இந்த படகுகள் விபத்துக்குள்ளாவதன் காரணமாக அதிகளவான மக்கள் வாராவாரம் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் லிபியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் 700 பேர் பலியாகி இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போன்று நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற இந்திய பக்தர்கள் 17 பேர் பலியாகி இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. லிபியாவில் நிலைவரும் அரசியல் நெருக்கடி மற்றும் உள்நாட்டுப் போர் காரணமாக அந்த நாட்டைச் சேர்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து வருகிறார்கள். கடல் மார்க்கமாக செல்லும் அவர்கள் பழுதடைந்த படைகளில் அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிச் செல்வதால் அடிக்கடி நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கிவிடுகிறார்கள். இதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இவ்வாறு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை லிபியா மற்றும் இத்தாலி கடற்பகுதியில் 1500 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த வாரம் 2 படகுகள் கடலில் மூழ்கியதில் 450 பேர் இறந்தனர். சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்றதாக 11,000க்கும் மேற்பட்டோரை இத்தாலி கடற்படையினர் பிடித்துள்ளனர். இந்நிலையில் லிபியாவிலிருந்து ஒரு மீன்பிடி படகில் 700க்கும் மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக கடந்த சனிக்கிழமை ஐரோப்பாவுக்கு புறப்பட்டனர். இவர்கள் சென்ற படகு நள்ளிரவு லிபியா கடற்கரையிலிருந்து 96 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தாலிய தீவான லாம்பெடூசாவில் இருந்து 193 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்றபோது திடீரென நடுக்கடலில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்ததும் இத்தாலி கடற்படையினர் படகு மூழ்கிய இடத்துக்கு சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 28 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மற்றவர்கள் கடலில் மூழ்கிவிட்டனர். எனவே 700 பேர் கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் மைய செய்தி தொடர்பாளர் காலோட்டோ சாமி கூறுகையில், மூழ்கிய படகில் இருந்து இதுவரை 28 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். படகில் 700க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்ததாக உயிர் பிழைத்தவர் கூறினார் என்று தெரிவித்தார். கடற்படை அதிகாரி கூறுகையில், கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்காக கடற்படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார்.
மத்திய தரைக்கடல் பகுதியில் அடிக்கடி படகு மூழ்கி உயிரிழப்பு ஏற்படுவதால் கடலில் மூழ்குபவர்களை காப்பாற்ற சர்வதேச அளவில் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சட்டவிரோதமாக பிற நாடுகளுக்கு அகதிகளாக செல்பவர்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொண்டு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதேவேளை நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று திரும்பும்போது பஸ் விபத்தில் சிக்கி 17 இந்திய பக்தர்கள் பலியானார்கள். நேபாளத்தில் காத்மண்டு பள்ளத்தாக்கில் இருந்து 5 கிலோமீட்டர் வடகிழக்கே பாக்மதி நதிக்கரையில் அமைந்துள்ள பசுபதிநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 45 பக்தர்கள் பஸ் மூலம் அங்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் நாடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பயணம் செய்த பஸ் தாதிங் மாவட்டத்தில் பிருத்திவி நெடுஞ்சாலையில் காலை 6:40க்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து 200 மீட்டர் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இது குறித்து தகவல் அறிந்ததும் ராணுவ வீரர்கள், போலீசார், ஆயுதப்படை போலீசார், உள்ளூர் மக்கள் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர் விபத்தில் 13 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக பலியாகினர். 4 பேர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மீதி பக்தர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அங்குள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்களில் பலரது உடல்நிலை மோசமாக உள்ளதால் பல எண்ணிக்கை உயரக்கூடும் என போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பலியானவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து ட்விட்டர் சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு தென்கொரியாவில் மிகப்பெரிய படகு விபத்தொன்று இடம்பெற்றது. இதில் 304 பேர் பலியாகியிருந்தார்கள். இது தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்த கோரி அதிபர் மாளிகை முன்பு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை பாதிக்கப்பட்டவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். தென்கொரியாவில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இன்சியானில் இருந்து தெற்கு தீவான சிஜு தீவு நோக்கி பள்ளிக்கூட மாணவிகள் உட்பட 476 பேரை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று சென்றது. எதிர்பாராத விதமாக நடுக்கடலில் கப்பல் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் 250 மாணவர்கள் உட்பட 304 பேர் கடலில் மூழ்கி பரிதாபமாக இருந்தனர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விபத்து நடந்து ஓராண்டு முடிவடைந்த நிலையில் முறையான விசாரணை நடத்த கோரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் தலைநகர் சியோலில் போராட்டம் நடத்தினர். அப்போது அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டக் குழுவினரை தடுத்து நிறுத்துவதற்காக 13,000 போலீசார் குவிக்கப்பட்டனர். 470 போலீஸ் வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனையும் மீறி போராட்டக்காரர்கள் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தும் மிளகுப் பொடியை தூவியும் கூட்டத்தை கலைத்தனர். இதில் 3 போலீஸ்காரர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்னாப்பிரிக்காவில் குடியிருக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராக பாரிய கலவரம் அங்கு வெடிக்க துவங்கியிருக்கிறது. இதுவரையும் 6 பேர் பலியாகியிருப்பதாகவும் இதனை தடுக்க தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் ஏராளமான வெளிநாட்டினர் குடியுரிமை பெற்று அங்கேயே நிரந்தரமாக தங்கியுள்ளனர். இதனால் தங்களது வேலைவாய்ப்பும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாக தென்னாப்பிரிக்க மக்களில் சிலர் கருதுகின்றனர். எனவே அங்கு தங்கியிருக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராகவும் அவர்கள் வெளியேற வலியுறுத்தியும் துறைமுக நகரமான டர்பனில் சில வாரங்களுக்கு முன்பு கலவரம் மூண்டது. தற்போது அக்கலவரம் படிப்படியாக தலைநகர் ஜோஹன்னஸ்பர்க் நகருக்கும் பரவியது. கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் இரவோடு இரவாக கடைகளை உடைத்து பொருட்களை கொள்ளையடித்தனர். Everything. வீடுகளில் புகுந்து பொருட்களை சூறையாடினர். ஜோஹன்னஸ்பர்க்கை ஒட்டியுள்ள அலெக்சாண்டர் டவுன்ஷிப்பில் வன்முறை தலை விரித்தாடுகிறது. வீதிகளில் டயர்களை போட்டு கொளுத்தி போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தியுள்ளனர். வன்முறையை ஒடுக்க போராட்டக்காரர்கள் மீது போலீசார் ரப்பர் குண்டுகளை வீசி விரட்டியடித்து வருகின்றனர். வன்முறை சம்பவத்துக்கு இதுவரை 6 பேர் பலியாகியுள்ளனர். வெளிநாட்டினரை குறிவைத்து தாக்குதல் நடைபெறுவதால் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான மையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர்.
தற்போது நிலைமை மோசமடைந்து வருவதைத் தொடர்ந்து அண்டை நாடுகளான ஜிம்பாப்வே, மாலவி, மொசாம்பியா உள்ளிட்ட நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை வெளியேறும்படி அறிவுறுத்தியுள்ளனர். தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்தோனேஷியா செல்வதாக இருந்தார். தற்போது கலவரம் தீவிரமடைந்துள்ளதால் தனது இந்தோனேஷிய பயணத்தை ரத்து செய்துவிட்டார். தாக்குதலுக்கு அஞ்சி டர்பன் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை சந்திக்க அதிபர் ஜூமா திட்டமிட்டுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் அமைதி காக்கும்படியும் தங்கள் நாட்டில் வாழும் மக்களை சகோதர சகோதரிகளாக பாவித்து அன்பும் அமைதியையும் பேணி காக்கும்படியும் கோரிக்கை விடுத்துள்ளார். Aí,